இலங்கையில் விடுதலை செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் 31 பேர் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்திய தூதரக அதிகாரிகள் தங்களை சந்திக்கவில்லை என தமிழக மீனவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கடலுக்கு சென்ற குமரி மாவட்டத்தின் குளச்சல் துறைமுக மீனவர்கள் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். டிட்வா புயல் காரணமாக கடந்த 6 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தற்போது தடை முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தனர். மேலும் டிட்வா புயலால் வருமானம் பாதிக்கப்பட்டதால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.